நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ப்ராயில் பழையபடி ட்ரைனிங்க்கு எடுத்தாச்சு. கழிஞ்ச ஒரு வாரம் மட்டும் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தனால கிளைமேட் சரியில்லாததுனால ப்ராக்கில் ட்ரைனிங் எடுக்கலை. வீட்டுக்கிட்ட சரியாக பறவையும் சரியில்லை. இப்போது மழையெல்லாம் கொஞ்சம் தீர்ந்து நல்லா கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்தனால இன்றைக்கி ஆண்குட்டு ப்ராக்கள் ஒரு 12 ப்ரா எடுத்து ட்ரைனிங் போட்டுடலான்ட்டு காலையிலே கொண்டு வந்தோம். நாங்கள் ட்ரைனிங் ஸ்பாட் இது வள்ளியூர் டு எங்கள் லேப்ட் ஒரு 30 கிலோமீட்டர் ஏர் டிஸ்டன்ஸ் போகலாம். காலையில் நல்ல கிளைமேட் சூப்பராக இருந்து, எந்த ஒரு மழைக்குள்ள அறிகுறி எதுவுமே இல்லை, நல்லா இருந்து. இந்த ப்ராக்கில் இதுக்கு முன்னாடி ஒரு 15 கிலோமீட்டர் தான் ட்ரைனிங் போட்டிருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் ஜம்பு கூட ஒரு 15 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர். ப்ராக்களுடைய கண்டிஷனும் நல்லா தான் இருந்து, வீட்டுக்கிட்ட பறவை இந்த ஒரு வாரம் சரியாக பறத்த வைக்க முடியலை. அதனால பறவை கம்மியாகிட்டு தான் இருந்தாலும் வந்துடும் ஆனிக்கிட்டு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு. எல்லாம் நல்ல லைனேஜ் ப்ரா தான் ஆனிக்கிட்டு 30 கிலோமீட்டர் தூக்கி கொண்டு விட்டாச்சு. 30 கிலோமீட்டர் தூரத்தை ப்ராக்கள் ரைஸ் ப்ரா கடக்கணுன்னா ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 25 நிமிஷம் தான் எடுத்துக்கிடணும். கூடி போனால் ஒரு அரை மணிக்கூர் பறந்தால் கூட ஒரு நல்ல டைமுக்குள்ளே ரீச் ஆகிரும். ஆனால் நம்ம அப்புறம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப குமைக்கும். கழிஞ்ச ட்ரைனிங்லேயே 15 கிலோமீட்டருக்கே 1 மணிக்கூர் எடுத்திருந்து. இந்த ட்ரைனிங்கை எப்படியும் குமைக்கணி தான் தெரிஞ்சு. பறவையும் சரி கிடையாது. கிளைமேட் நல்லா இருந்தால் கூட ப்ரா உடனே ரூட்டை பிடிச்சோம் பறக்கலை. அதனுடைய பறவையும் ரொம்ப மோசமாக தான் இருந்து. எப்போதுமே ட்ரைனிங் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டோம்னா வீட்டுக்கிட்ட பறவை அட்லீஸ்ட் ஒரு 1/2 இல்லைனா 1 மணிக்கூராவது கம்பல்சரி டெய்லி பறந்தால் தான் ப்ராயில் நல்லா நின்று எழும்பி ரூட்டை பிடிச்சி பறக்கும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் பறவை வச்சு நம்ம ட்ரைனிங்கு கொண்டு போனோம்னா ப்ரா நல்லா குமைக்கும். அது எப்போவுமே தெரிஞ்சது தான். நம்ம டெய்லி வீட்டுக்கிட்ட இருந்து ப்ராக்கில் அந்த அளவு கவனிக்க முடியாத ஒரு காரணத்தினால அதிக அளவு பறத்தவும் முடியாது. சில நண்பர்கள்லாம் ட்ரைனிங் விடக்கூடிய நண்பர்கள்லாம் 2 மணிக்கூர் 3 மணிக்கூர் வரை வீட்டு பக்கத்திலே பறத்தி டைம் வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட ப்ராக்கள்லாம் நல்ல ஸ்பீடாக நின்று வரோம். எங்கள் ப்ரா இன்றைக்கி கரெக்டாக 1 மணிக்கூர் கழித்த பிறகு தான் வீட்டுக்கிட்டே அதுவும் 10 ப்ரா தான் வந்திருந்து. 2 ப்ராயை காணலை. கரெக்டாக 1 மணிக்கூர் பறந்துட்டு வீட்டுக்கிட்ட வந்த பிறகும் ப்ரா ரொம்ப டயர்டாயிட்டு. இந்த 1 மணிக்கூர் பறவைக்கு நம்ம ப்ரா இன்றைக்கி ரொம்ப சடைஞ்சிட்டு. ஏதோ 500 கிலோமீட்டர் பறந்துட்டு வந்துச்சு. இல்லை தான் இறங்கிச்சு. ப்ராயில் இந்த அளவு டயர்டாகுன்னா ப்ராட்ட பறவை சுத்தமாக இல்லை. இனி அடுத்த ட்ரைனிங்கள் போகக்கூடிய நேரத்தில் ஓரளவு கிளியர் ஆகும். ஏன்னா இன்றைக்கி 1 மணிக்கூர் பறந்தனால நம்ம வீட்டுக்கிட்ட ஃப்ளையிங் அதுகளுக்கு ஜாஸ்தியாக எடுக்கும். இந்த வாரம் ஃபுல்லாக இனி ஓரளவு பறக்க ஆரம்பிச்சிடும். இனி தொடர்ந்து நம்ம ட்ரைனிங் கொண்டு போனோம்னா ப்ராயோடைய கண்டிஷனும் அதுக்கேற்றால மாறும். 2 ப்ரா வர வேண்டிய ப்ரா கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரம் கழித்து 1.25 மணிக்கு கழித்த பிறகு தான் அந்த 2 ப்ராயும் இறங்கிச்சு. அந்த ப்ராயிலுமே ரொம்ப குமைஞ்சி தான் இறங்கிச்சு. இனி அடுத்தால நம்ம ஃபீமேல் கூட ட்ரைனிங் போடணும் இந்த 30 கிலோமீட்டரில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்கள் உள்ளது கண்டினியூவாக தொடர்ந்து கொடுக்குறேன்.